விஜய் அண்ணா ஸ்டேஜ்ல கடைசியா சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் போற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை மலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு ஆட்டோ விட்டு இறங்குறப்ப அவர்கிட்ட இருந்த கொடையை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு, அண்ணா இதை நான் எப்படி உங்ககிட்ட திருப்பி தரது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆட்டோக்காரரு, வேற யாருக்காச்சும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் நடந்து போறப்ப ஒரு பெரியவர் மலையில நனைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த பொண்ணு அவர்கிட்ட போயிட்டு இந்த கொடையை கொடுக்குறாங்க. அவரும் அதே கேள்வி கேட்கறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, தேவைப்படுற யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த கொடையோடைய அந்த பெரியவரும் பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாரு. அங்க ஒரு பூக்காரமா மலையில பூக்களை நலையாம இருக்க ஒரு அட்டையை வச்சு பிரிச்சுட்டு இருக்கத அவர் பார்த்தாரு. பார்த்ததும் இந்த கொடையை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவர் பஸ்ல ஏறி கிளம்பிட்டாரு. அந்த பூக்காரமா வீட்டுக்கு போறப்ப மலையில நனைஞ்சிட்டே ஒரு ஸ்கூல் பொண்ணு வரதை பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த கொடையை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு அந்த கொடையோடைய வீட்டுக்கு சேஃபா போறாங்க. ஆனா அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா வீட்டுல கவலையா இருக்காரு. அவரோட பொண்ணு மலையில நனைஞ்சிக்கிட்டு வருமே அப்படின்னு. அந்த பொண்ணோட அப்பா வேற யாருமே இல்ல, கதையோட ஆரம்பத்துல கொடையை கொடுத்த அந்த ஆட்டோக்காரர் தான். அவர் பண்ண அந்த சின்ன உதவி பல கைகளுக்கு மாறி கடைசியா அவரோட பொண்ணுக்கே உதவியா வந்திருக்கு. அதாங்க வாழ்க்கை. சின்ன உதவி, சின்ன நல்லது எப்ப யாருக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. வாழ்க்கை தானா அழகா மாறும்.